வாழ்க வையகம். பிடித்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலா இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட கருத்துணர்த்தி காணல் மூட்டும் கருவான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. உருவத்திடை உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்களை போக்க பெருங்களத்தமர்த்தி ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கல்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி காட்டி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அடுத்து ஆசை சீரமைத்தல் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறீங்க. அந்த பொருள் பற்றி அருள்நிதி சுப்பு அவர்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு முன்னதாக நான் சில வார்த்தைகளை சொல்றேன். அந்த அடிப்படையே வச்சுக்கிட்டு நீங்க ஆராயத்துக்கு தெளிவாக இருக்கும். ஆசை அடக்காத போனா, சீரமைக்காத போனா அந்த பேராசையானது கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி வேறுபாடு மனப்பான்மை சினம் வஞ்சம் என்ற 6 குணங்களாக மாறுறது ஒன்றேதான். அதனால ஆசை சீரமைத்துக் கொண்டோமானா இந்த 6 குணங்களும் எழாது. ஆசை நிறைமனமாகும், கடும்பற்று ஈகையாகும், பால் கவர்ச்சி கற்பாக மாறும், உயர்வாக மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாறும், வஞ்சம் மன்னிப்பாக மாறும். அத்தகைய நிலையில தான் மனிதன் மனிதனாக துன்பமில்லாத சிக்கல் இல்லாத வாழ முடியும். ஆகையினால 6 குணங்களை சீரமைக்கிறதுக்கு முதலாக ஆசையை சீரமைக்கணும் என்ற கருத்து தான் இப்ப ஆசை சீரமைப்பு என்ற ஒரு பொருள் பற்றி இப்போ அருள்நிதி சுப்பு அவர்கள் உரையாற்ற போறாங்க. கூர்ந்து கவனிங்க. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தகமை சார்ந்த வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, இந்த
முன்னிலை வைத்துக் கொண்டு சிறப்பிக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களே, இந்த பயிற்சியில 2வது நாள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மெய்யுணர்வாளர்களே, இந்த நல்ல நாளிலே ஒரு உன்னதமான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள், அனைத்து குற்றங்களுக்கும் ஆசைதான் காரணம் என்று. ஆனாலும் தத்துவத்துறையில ஒரு முடிச்சு ஏற்கனவே இருந்தது. அதை மகர்ஷி அவர்கள் தான் அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டார்கள். ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆசை கூடவே கூடாது என்று எல்லோருமே ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்றெல்லாம் எழுதின நூல்கள். திருவள்ளுவர் கூட அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அவா அறுத்தல்லே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல எல்லாம் பொருள் கொள்ற பொழுது ஒரு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மயக்கம் அங்க இருந்தது. ஆசையை ஒழிக்கணும்ன்றாங்களே, ஆசையை போய் ஒழிச்சுட்டா எப்படி உயிர் வாழ முடியும் என்பதுதான் எல்லாருக்கும் எழுந்த கேள்வியை மகர்ஷி அந்த முடிச்சு அவிழ்த்து விட்டார்கள். எந்த இடத்துல ஆன்மீகத்துல ஆசை ஒழித்தல் அல்லது ஆசை அறுத்தல் வந்தாலும் பேராசை, முரணான ஆசை, வேண்டாத ஆசை என்று பொருள் கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆசையை ஒழிக்க முடியாது. நீங்க ஞானமாலும் ஒரு கவி இருங்க, இச்சைன்னு பாருங்க, அது ஒரே ராத்திரியில் எழுதின கவி. இச்சை ஒழிக்க ஏன் முயல்கிறீன்னு கேட்பாரு. இச்சை ஒழிக்க முடியாது. ஏன்னா உடல்ல ரத்த சூழல் இருக்கிறவர்களும் இச்சை இருக்கும். அதனால நாம் ஆசையை ஒழிச்சிடணும் ஒழிக்கவே முடியாது. உடல்ல உயிர் இருக்கிறவர்களும் ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப எல்லாருமே பார்த்தோம், 11:30 உடனே டீ தேவைன்னு வர்ற பொழுது ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும். 12:30 சாப்பாடு, பசிக்கு உணவு வேணுமே, கொடுத்தாகணுமே. அதே போல வாழ்க்கை வசதிகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோமே, அதுக்கெல்லாம் நமக்கு பொருள்கள் தேவைதான். அப்ப எதை ஒழிக்க முடியும்? மண் மீது இருந்து கொண்டே எனக்கு மண்ணாசை வேண்டாம், மண்ணாசை வேண்டாம்னா பைத்தியக்காரன் சொல்லுவான் உலகத்துல. அது மட்டும் இல்ல, பெண் வயிற்றுல தான் பிறந்திருக்கிறோம், சகோதரி இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உதவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் ஆசை வேண்டாம்னா வெறும் தங்கம் மட்டும் பொண்ணு இல்ல, இது பொண்ணுதான். வீட்டுல இருக்கிற கிரைண்டர், டிவி, ரேடியோ, இந்த விசிறி எல்லாவற்றையும் உபயோகிக்கிறோமே, அதெல்லாம் பொண்ணுதான். அந்த ஆசை வேண்டாம்னா நீங்க எத்தனை அமைதியா சிந்திச்சு பாருங்க. காலையில இருந்து மாலையில வரலும் எத்தனை பொருள்களை உபயோகிக்கிறோம். அந்த பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம்னா அது முடியவே முடியாது. அழகா சொல்லுவாங்க சாமி, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் பெறுவீர். மூவாசையை நீங்க மாற்றிட முடியாது. அளவு முறை தெரிஞ்சு எதுலையும் விழிப்பா இருந்து பொருள்களை உபயோகிக்கிற பொழுது அதோட ஒட்டி கொள்ளாம விழிப்பா இருந்து நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா போதும். அதுதான் விழிப்பு நிலை. இப்ப இவங்களை கண்டா எனக்கு விருப்பா இருக்குது, இவங்களை கண்டா வெறுப்பா இருக்குன்னா அவங்க கிட்ட குற்றம் இல்லை, என்னுடைய மனதில தான் குற்றம். அதற்குத்தான் அவர் திரும்ப திரும்ப தச்சோதனை. விருப்பு வெறுப்பு எனும் சுழலின் அலைமனதின் அழுக்கற தச்சோதனையில் முனைந்திடுங்கள். எல்லாரும் தவம் சொல்லி கொடுத்தாங்க. ராவணன் செய்யாத தவமா, விஸ்வாமித்திரர் செய்யாத தவமா? தச்சோதனை இல்லை, நம்ம கிட்ட தான் முறையா வச்சிருக்கிறாரு. அதுல கொஞ்சம் கூட நம்ம மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. நாங்க அதை பல காலம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தவமும் செய்யணும், கூட கூட தச்சோதனை நாள்தோறும். இது என்னைக்கு செய்யணும்னா நாள்தோறும் செய்யணும். நித்தம் நித்தம் உடல் உயிரில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும்ன்ற மெத்தட் அண்ட் லிமிடேஷன் எப்ப தெரியும்? தவமும் பண்ணணும், தச்சோதனையும் பழகணும். அப்போ நமக்கு அது சித்திக்கும். தச்சோதனை இல்லைன்னா தவம் பழையம் வைக்க. அதான் தச்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. பரத்தோடு ஒன்றும் துரியாதீத முழுத்தவமோ பிறப்பிறப்பு சக்கரத்தை முறித்து விடும். மெய் விளங்கி முழுமையாவீர்னு வந்த நோக்கம் என்ன என்பதை நம்ம இறைநிலை அடையணும். அதை அடைய முடியாம தடையா இருக்கிறது தான் இந்த ஆசை. அதை சீரமைக்கலைன்னா வரக்கூடிய துன்பம். உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்ற. ஆசை கூடாதுன்னே சாமி எப்பவுமே சொல்றதில்ல. 4 வீடு இருக்குது இந்த தெருவில், பக்கத்துக்கு காலி ஜாகா இருக்குது. அவன் வெளியூர் போயிருக்கிறான், சிங்கப்பூர் போயிருக்கான், அது வரமாட்டான். நம்ம அத்துல வீடு கட்டணும்ல, ஆளுதான் ஊர்ல இல்லையா, 6 அடி தள்ளி போடுப்பா அந்த பக்கம். அதான் பேராசைன்றாரு. இதுதான் கூடாதே ஒழிய நம்ம அத்துல என்ன வேணுமாலும் நீ செய்து கொள்ளலாம்.
சகோதரியை, பெண்களை மதிக்கிற நாடுதான் உயர்வா இருக்கும். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வது முயற்கொம்பேனார் பாவேந்தர். சாமி தான் ஆன்மீக துறையில பெண்களுக்கு பெண்ணாசையை ஒதுக்கி ஒருவர் அதில் முடமணி விட்டார்கள். அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு இந்த கல்வியை கொடுக்காம விட்டோம். ஆனா ஆன்மீக கல்வியை சாமி திறந்து விட்டார். பெண்கள் தான் நீங்க மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறீங்க. அது என்ன அழகா சொல்றார், பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டு பெண் துணையால் வாழுகின்றோம், பெண்ணின் பெருமதிப்பை உணர்னார். நீங்க 3வது பாகம் இருக்கும், படிச்சு பாருங்க. பெண்ணின் பெருமையை ஒவ்வொருவரும் உணரணும். எப்ப மனைவியை மதிக்கிறோமோ அப்பதான் அந்த குடும்ப மேன்மை. சாமி இன்னும் அழகா சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கைக்கு தான் நான் குண்டலினி யோகம் சொன்னேனார். குடும்பத்துல கற்றுக்கொள்ளாத கல்வி நீங்க வெளியும் எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதுல இந்த ஆசைகள் பேராசையா மாறாம பார்த்துக்கொள்ளலாம். அதுக்குத்தான் குரு. நீங்க நல்லா தவம் செஞ்சீங்க, நல்லா இன்னைக்கு அழகா செய்தீர்கள். அதுதான் நாளைக்கு ஒருவர் கேட்டா கூட நீங்க விளக்கம் சொல்லணும். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு தவம் செய்யறதுனால. செய்யும் தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அதுதான் தவம். அது தம்பி குறிப்பா வந்திருக்கிறாங்க. அவன் கூட படிக்கிற பையன் காப்பான், என்னடா 3 நாளா போய் உட்கார்ந்து கண்ண மூடிட்டு வந்து என்னடான்னு தவம் சொன்னப்ப சொல்லணும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். வெளியே போற மனதை அந்த அறிவு மேலேயே ஒன்றி ஒன்றி சேர்க்கிறப்ப மனோசக்தி மனோதிடம் நல்ல கூடும். அது நீங்க உணரலாம். நல்ல இன்னைக்கு உணர்ந்துருக்கிறீங்க. நாங்க ஃபோர்ஸ் கொடுக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குன்னு தெரிந்து கொண்டோம். இன்னும் நாளைக்கு சாந்தி வாங்கிட்டு அடுத்த பயிற்சிக்குள்ள நீங்க நல்ல தயார் நிலையில வந்துருவீங்க. ஆகினிலே அவ்வளவு நன்மைகள். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். நன்று என்று கண்டபடி செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவம். இதுதான் தவம். தவத்துக்கு டெஃபினிஷன். என்னையே நீ போய் பண்ணிட்டு வந்த 3 நாளான்னு கேட்டா, எனக்கு அலைஞ்சுகிட்டு இருந்த மனம் அமைதியா இருந்தது, நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட வந்திருக்கிறீங்கிறத நாம் அனைவரும் உணர்றோம். அதுதான் வாழ்க்கையில இப்ப இதை நீங்க தெளிவா புரிஞ்சு கொண்டீங்க, நீங்க எல்லா குணங்களும் மாற்றி அமைச்சு விடலாம். ஒரு மகான் இடத்துல ஒரு சீடன் போனார். சுவாமி, நான் கடவுளை காண முடியுமான்னு கேட்டார். அவர் சொன்னார், மகான் தாராளமா காணலாம்ப்பா, அதுல ஒன்றும் கஷ்டமே இல்லைன்னாரு. சரி, என்ன சாமி செய்யணும்? இப்படி ஒரு பேனா பென்சிலை கொடுத்து உனக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அதெல்லாம் எழுதினார். நம்ம மேலாவது தெரியாதா, ஒருவர் நீ கிடைச்சிட்டாரு இருக்கிறதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணி என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் அவன் மூச்சு விடாம மறுபடியும் யோசனை பண்றது எழுதுறதுன்னு ஒரு 10 ஆசையை எழுதிட்டு, சுவாமி இதுதான் திருவடியில வைக்கிறேன், இதெல்லாம் நிறைவேற்றணும். அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுலபம்ப்பா, இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினா நீயும் கடவுளும் ஒண்ணுதான். நீ அடைய முடியாம தடையா இருக்கிறதே இதுதான். எந்தெந்த அளவுக்கு நம்ம அதை பெருக்கிக் கொண்டே போறோமோ அவனுக்கு நமக்கும் விலகிக் கொண்டே போறோம். அந்த நிலையில தான் நாம் இதை சீரமைக்க தெரிந்து கொண்டா அந்த வேண்டாத ஆசைகள், முரணான ஆசைகள், பேராசை வர. அப்ப நாம் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கிற பொழுது என்ன தேவையோ அந்த தேவைக்கு வேண்டிய பொருள்களை நாம் வைத்துக் கொள்ளலாம், தப்பே கிடையாது. இன்னும் சிலர் கூட துறவு என்பதற்கு ஒரு ஆன்மீக துறையிலேயே ஒரு பொருந்தாத விளக்கத்தை, மனைவியை விட்டுட்டு மக்களை விட்டுட்டு எங்கேயோ காட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதான் துறவுன்னு சொன்னாங்க. மகர்ஷி அதையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஏன்னா நீங்களா தயவு செஞ்சு நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளணும். இந்த சமுதாயத்துல எப்படி எப்படி சொல்லுக்கு பொருள் எல்லாம் நம்ம மாற்றி வைத்திருந்தோம், அது எப்படியெல்லாம் ஒரு 50 ஆண்டு கால ஆராய்ச்சியில சிந்தனை தெளிவு பண்ணி அது எப்படி கொடுத்திருக்கிறார். நேற்று டாக்டர் சொன்னார் பாருங்க, அந்த பாட்டு ஆக்கினை தீட்சையை சித்தர் சொல்லியிருக்கிறார். யாரும் அது விளக்கவே இல்லை, மகர்ஷி தான் விளக்குனாங்க. முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே அத்தை அடக்கியல்லோ ஆறுமில்லா வேலையிலே 10 இதழ் பரப்பி பஞ்சனை மேலிருத்தி குத்தி விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோன்றார் சித்தர். இது என்ன பொருள், என்ன விளக்கேற்றுறது, 5 முகம் போட்டு ஏத்துறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சாமிதான் அது. முத்து முகப்படியோ முகத்துல முச்சந்தி வீதி சூரியகளை சந்திரகளை அக்னிகளைங்க அவர் தொட்டு உணர்த்துறாரு பாருங்க. அதுதான் இன்னொரு உயிர் கலப்பாங்க சேருது. அத்தை அடக்கி இல்ல ஆறுமில்லா வேலையெல்லாம் அமைதியா உட்கார்ந்து இந்த பஞ்சேந்திரியங்கள் கர்மேந்திரியம் 5 10 இந்திரியமும் இங்க கூட இடம், அங்கேயே மனதை வச்சு தொட்டு காட்டினாதான் சுட்டு போட்டாலும் வர சுடுற முறை கூட தீட்சை உண்டு. நீங்க சூளம் சங்கெல்லாம் சுடுவாங்க, அதுல கூட தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டால் அவர் அவரே தொட்டு உணர்த்துறார். அதான் சொல்ற, குத்தி விளக்கேற்றி கோலமிட்டு பாரு, உன்னுடைய அறிவை தூண்டி விட்டு உன்னையே அங்க நிலைக்க வைக்க மாட்டானா.
அது நீங்களே உணர்ந்து கொள்ற பொழுதுதான் அந்த நிலையில ஓ இறைநிலையே குருவாக வந்திருக்கிற. நீங்க கவலையே பட வேண்டாம், சாமியை நினைச்சுக்கிட்டு போனீங்கன்னா போதும், தவமே உங்களுக்கு வந்துடும். திருமூலர் சொல்ற தெளிவுனா ஞானம். ஞானம் வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? குருவை பிடிச்சுக்கணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தால் தானே, அவரையே சிந்தித்துக் கொண்டு வந்தா உங்களுக்கு தவம் வந்துடும். மகான்கள் எப்பொழுதோ ஒரு காலத்துக்கு தான் தோன்றுவார்கள். நீங்க அடிக்கடி நினைவு கொள்ளணும், அதை நமக்கு பெரியவங்க செஞ்ச புண்ணியம். அந்த நிலையில ஆன்மீக துறையில ஆசை வயப்பட்டு பொருள்ல புகழ்ல அதிகாரத்துல புலனின்பத்துல மயங்கி கொண்டு இருக்கிறவங்கள விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு சிங்க குட்டி தவறி போய் ஆட்டு மந்தையில போய் சேர்ந்து போச்சு. அந்த ஆடு போலவே புல்ல தின்றது, தண்ணியை குடிக்கிறது, பேன்னு கத்துறது. தீனடா நம்மால அங்க போய் ஒருத்தன் சேர்ந்து போயிட்டானேன்னு இந்த பெரிய சிங்கம் பார்த்தது. அதை ஒதுக்கிக்கிட்டு வந்து, அட பைத்தியமே, நீ சிங்கம்டா, நீ ஆடல்ல புல்ல தின்றது தண்ணியை குடிக்கிறது பாரு. ஒரு பாலும் கணத்து மேட்டுல கொண்டாந்து இந்த பக்கம் இந்த பெரிய சிங்கம் உட்காந்துருச்சு. அதை குனிஞ்சு பாரு, என்ன போலவே மீச தாடி பெடரி மயிர். இப்ப நான் கர்ஜனை பண்றேன் பாரு, நீ பின்னால கர்ஜனை பண்ணு. நாம மிருகங்களுக்கெல்லாம் அரசண்டா பைத்தியம் நீ அப்படின்னு சொல்லி இந்த பெரிய சிங்கம் சத்தம் போட்ட உடனே, ஆமா நான் சிங்கம், இத்தனை நாளா இருந்தா அசிங்கமா, இப்பதான் தெரிஞ்சேன். மகர்ஷி நம்மளை இழுக்கிறாரு. அப்படி பைத்தியக்காரா, தின்று தெரிந்து உறங்கவா பிறந்தாய் கேட்கிறாரு ஒரு கேள்வி. மற்றவனை போல சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம், நல்ல வீடு கட்டி அதுல மயங்கிட்ட என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தாய். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து இறைநிலை உணர்ந்து உய்ய அன்பர்களே வாரீர் நிலைங்க. உன் வாழ்க்கைக்கு தான் ஞானம் வேணும். நம்ம அதை ஒட்டி கொள்ளாம குடும்பத்தில் இருக்கிறோம், தொழில இருக்கிறோம், பொருள்ல புழங்குறோம், அங்கு நீ ஒட்டி கொள்ளாம எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் நம்ம விழிப்பாருன்னு சொல்றாரு பாருங்க, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயராத விழிப்புலயே இருக்கணும். அந்த நிலையை நீங்க வாழ்க்கையில் உபயோகிச்சு பார்க்கிற பொழுது சிக்கிக் கொள்ள மாட்டாங்கல்ல. இது பொருள் சரி, இது இப்ப தேவைக்கு வந்து கொண்டு இருக்குது. இப்பெல்லாம் உங்களுக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்சன் ஆன பொழுது 2 கார் வச்சு பெட்ரோல் போட்டு தயாரா இருக்கும். கார்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துல நான் சொல்றது, யாராவது பெண்கள் மருத்துவ உடனே வண்டி எடுத்துக்கிட்டு டிரைவர் போகணும், அது ஆள் தயாரிச்சு. அப்ப எழுதின பாட்டு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என எண்ணி நான் துறவு பூண்டேனர். அப்போ இந்த பொருள் அவரு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், புவி வாழ்வின் நலமொக்க அனைத்தையுமே அழிப்பேன்னு அத்தனையும் அழிச்சிட்டு வெளியே வந்தார். அப்போ அது மனம் கலங்கல கொஞ்சம் கூட. அப்ப அந்த துறவு என்பதற்கு நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும். அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் சொல்ற ஆன்மீக துறையில இந்த உண்மை நிலையை உணர்ந்த பொழுது ஏற்படுகின்ற மனோநிலை இருக்குது பாருங்க, அதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அதான் தமிழ் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. நல்ல அழகான உதாரணம் சொல்லுவாங்க சாமி. அடுப்புல சகோதரி வச்சிருக்கிறாங்க, பால் காய்ச்சறாங்க, பால் பொங்குது, அந்த இடுக்கியோ துணியோ எடுத்து அதை பிடிச்சு கீழே இறக்குறாங்க. அந்த இறக்குறவர்களும் பாத்திரத்துக்கும் அதுக்கும் உறவு, இறக்கி வச்ச பிறகு அதுக்கும் பாத்திரத்துக்கும் துறவு. நமக்கு விளங்குற மாதிரி சொல்லுவாங்க, இரவு படுத்திருக்கிறோம், தலையணை வைத்துக் கொள்றோம், தூங்குறோம், அதிகாலையில இந்த படுக்கையோட ஜமக்கெல்லாம் எடுத்து சுருட்டி வச்சுட்டு வெளியே வர்றோம். அப்ப இரவு தலையணைக்கும் நமக்கும் உறவு, காலையில அதுக்கு நமக்கும் துறவு. அப்ப உறவுக்கு அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்ங்கிறது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன்னார் திருவள்ளுவர். எதிலிருந்து நீ விலகி இருக்கிறியோ அதனால உனக்கு துன்பம் விளையினார். எவ்வளவு தெளிவா அந்த உறவும் துறவும் நீங்க இதை சிந்திக்க சிந்திக்க பெரு வியப்பு. அந்த நிலையில் நம்ம தெளிவா வாழலாம். நம்ம அதை வாழ முடியாம தடையா இருக்கிறது 4. அதை மாற்றிக்கொள்ளதான் நேற்று சொன்னேனே, இன்னொரு உயிர் கலப்பு சேர்ந்துருக்குதாங்க. நீங்க அதை நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியும், நல்ல விதை போடணும், அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்தா அது ஆடு மாடு கடிக்காம சுத்தி வேலி போடணும், அப்புறம் நல்ல எரு போடணும், அப்ப நல்ல கனி நல்ல பலன் கொடுக்கும். அது போல நேற்று அவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார், அத்துவித தத்துவத்தை விதையை போட்டிருக்கிறார். அது நீங்க தான் தொடர்ந்து செய்து அதை பெருக்கிக் கொள்ளணும். வித்து நிலம் உரம் காவல் தன்மைக்கேற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால், இங்க அத்துவித தத்துவம் அத்வைதங்கிற தத்துவத்தை உனக்கு விதை போட்டிருக்கிற. என்ன உரம் இங்க? ஒழுக்கம் என்ற உரம். நித்த தவம், நாள்தோறும் தவம் பண்ணணும். ஒழுக்கம் என்ற உரம்.
அறிவை ஒன்றும் நித்த தவம், ஒழுக்கம் என்ற உரம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர். நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இந்த சிந்தனை, இது எதனால செய்யணும், ஏன் செய்யணும். தவமே நீங்க சாமி சொல்றாங்க நாங்க சொல்றாங்க செய்ய வேண்டாம். ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. பிஃபோர் மெடிடேஷன், ஆஃப்டர் மெடிடேஷன் உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எழுதி பாருங்க. நன்மை இருந்தா செய்யுங்க, இல்லைன்னு தேவையில்லை. ஒழுக்கம் என்ற உரம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர், நீ சலனமுற்று அருகுணங்களாக வித்தையனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும். அருகுணம் வயப்படக்கூடாது. சாமி சொன்னாங்க பாருங்க, பேராசைனாலதான் 6 குணங்களா மாற்றம் அடையுதுன்னு. அது குணவயப்படாம இருக்கிற பொழுது நீ விளைவாக அடையும் கனியே ஞானம்னார். அதான் ஞானக்கனி. அப்ப அந்த கனியை அடைய முடியாம தடையா இருக்கிறது நமக்கு இந்த ஆசை. அது நல்ல முறையில அவர்கள் சொன்ன நிலையில அப்படியே உணர்ந்து வர்ற பொழுது, தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்று போச்சு. தன்முனைப்பு எப்ப வரும்? மெய்ப்பொருள் உணர்ந்தாதான் வரும். அந்த தெய்வமே முற்றிலுமா இருக்கிறோம், அளவு பின்னமா நான் இருக்கிறேன்னு உணர்ந்த பொழுது fraction demands totality supplies. நம்ம என்ன கேட்கிறோமோ அது கொடுக்குது. அந்த முற்றறிவினுடைய நான் ஒரு சாதாரண பின்னம். தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்று போச்சு. ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேர் இன்பமாச்சு. இது எப்படி கிடைக்குதான்? மெய்யுணர்வாம் ரசவாதம் குருவால் கிட்ட மீறிய பொன் பொருள் ஆசை அற்று போச்சு. வைத்தியத்துறையில ரசவாதம்னு உண்டு. ரசத்தை அதை சாறு பிழிஞ்சு இந்த இரும்பு பித்தளை அதுல போட்டா அந்த களிம்பை எடுத்துரும். அந்த உபதேசத்துக்கு முன்ன நம்ம இருந்த நிலையும் அந்த உயிர் கலப்பு பெற்ற உடனே இந்த களிம்பு போயிடுது நம்ம கிட்ட. அந்த அழுக்கு தூய்மையாயிடும் தவத்தினால. ஆனால் மெய்யுணர்வாம் ரசவாதம் குருவால் கிட்ட, குருனாலதான் கிட்டும். அது மீறிய பொன் பொருளாசை அற்று போச்சு. அந்த தவம் எடுத்தவங்களும் நீங்க ஏமாத்தவே முடியாதுங்க. அதான் அடுத்த தவம் துரியம் கொடுத்துருவாரு பாருங்க. இந்த பெண்கள்லாம் கூட இப்ப பக்கத்து விட்டு அந்த அம்மா சொல்லுது, பத்மா உங்ககிட்ட இந்த பார்டர் போனதில்லை, அது வச்சுக்கோ. துரியம் எடுத்தவங்க ஏமாத்த முடியும். என்கிட்ட ஏற்கனவே 15 இருக்குது, இது ஏமா எனக்கு தேவையில்லை. நீங்க தயவு செஞ்சு வீட்டுல கூட்டு வந்துருக்கணும். நீங்க துணையாரோடு வந்திருந்தவங்க ரொம்ப கிரேட் 1 அது. ஏன்னு கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு 99 பங்கு சிக்கலே இருக்காது குடும்பத்துல. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்றாகும். அடுத்த பயிற்சியில கொடுப்போம் அடுத்த வாரத்துல. அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும், அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். அங்கேயே துரியோதனம் பண்ணி செய்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இச்சை வருது உங்களுக்கே தெரியும். அப்ப எது வேண்டும் வேண்டாங்கிற தூக்கி எறிஞ்சிருவீங்க. நச்சு விலை இச்சையெல்லாம் நீக்கிவிட்டு நல்ல ஆராய்ச்சி பண்ணி எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் நீக்கிவிட்டு நலமையையும் எண்ணமே மீதம் கொள்வாய். வேண்டாத ஆசை குப்பைகள் எல்லாம் தூக்கிட்டு வேண்டியதை நினைவிட்டு. அதான் துரிதம். ஏனென்றால் இந்த உடல், அவங்க அழகா சொன்னாங்க, டாக்டர் 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க, இறைவன் படித்த ஒரு உன்னதமான அற்புதமான திருவுருவம். இந்த உடலை கெடுத்துக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதுல உடலும் மனமும் உயிரும் சேர்ந்து இருக்கணும். அதுல வேண்டாத ஆசை குப்பைகளை நிறைக்கிற பொழுது அதுல மனச்சோர்வு, உடல் சோர்வு, உடல்ல நோய்கள், இப்படி பல சிக்கல்கள் குழப்பம் ஏற்பட்டுடுது. அதுதான் குறிப்பா சில பெண்கள் ஹிஸ்டீரியா நோய்னா என்ன, மனதில் இருக்கிறது வெளியே சொல்றது கூட இல்லை, மனதிலேயே போட்டு மருகி அதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஆசை சீரமைச்சுட்டா. ஒரு அன்பர் கேட்டார், டாக்டர் சொன்னார், ஹார்ட் அட்டாக்கா? வரவே வராதுங்க. ஏன் நீங்க வெறுப்பு கொள்றீங்க? வெறுப்பு தான். நீங்க விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே போதும். வெறுப்பை ஒழித்து விட்டாவே உங்களுக்கு உடல்ல நோய் இருக்காது, ஹார்ட் அட்டாக் வரவே வராதுங்க. நம்ம என்ன செய்யறோம்? தேவையற்ற குப்பைகளை வச்சுட்டு இருக்கிறோம். தேவையற்றதை சாமி சொல்றாரு, ஒன்ன தூக்கி வெளியே போடுங்க, தேவையான 100 உங்களுக்கு வரும். அப்ப நம்ம துணிஞ்சு செய்யணும் இல்ல அதை. அதப்பா அதுதான் தவம் தேவை. நம்ம என்ன தேவைங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அப்ப தேவையை முடிவு பண்ணிக்கொள்ற பொழுது இந்த வருஷத்துல போகின்னு ஒரு பண்டிகை எதுக்கு வருது தெரியுமா? பொங்கலுக்கு முதல் நாள் இந்த பழைய தொடப்பம் மரம் அதெல்லாம் தூக்கி வெளியே போடுறதுதான் நம்ம போகின்னு வச்சோம். நம்ம அதை கூட போட மாட்டோம். இருக்கட்டுமே, அது ஒண்ணுக்கு ஆகுமே, இடமே நமக்கு இல்லைனாலும் வெளியே போடுறது நமக்கு மன சங்கடம். சாமி சொல்ல, உள்ளத்துல உனக்கு என்னென்ன தீயதுல அதெல்லாம் வெளியே போட்டு
நேற்று கூட சொன்னேன், நம்ம கிட்ட வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத ஆசைகள், முரணான ஆசைகள் என்னென்ன இருக்கு, அமைதியா தவம் பண்ணுங்க, எழுதுங்க, யாரும் காண போறதில்லை. அப்ப நம்ம சிந்திக்கணும், இது தேவைதானா, இந்த பொருள் இல்லாம நான் வாழ முடியாதா. ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இல்ல அது இல்லாம கூட இப்ப நான் இருக்கணும், ஒரு கார் வேணும்னு ஆசைன்னு வருதுங்க. எனக்கு எதுக்கு காரு, அது புகார். வாசப்படியிலே பஸ் நிக்குது, டவுன் பஸ் ஏறி இறங்கினா எவ்வளவு பேரு எங்க வாங்கன்றான், எதுக்கு சிரமம். இந்த நிலையில ஆராய்ச்சி பண்ண எனக்கு தேவையில்லை. அவர் இருக்கார் ஐயா, தொழிலதிபர், இங்க ஒரு எஸ்டேட் இருக்குது, அங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இங்க ஒரு பைனான்ஸ் இருக்குது, அங்க ஒரு காலேஜ் வச்சிருக்கிறார். அவருக்கு தேவை, ஏன்னா பல தொழில பார்க்கறதுக்கு இருந்தா உடனடியா வேற வாகன வசதி இருக்கு, அதுக்கு தேவை. அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது முதல்ல தேவைதானான்னு கேட்கணும் கேள்வி. தேவையில்லைன்னா பெருக்கை போய் போட்டு தூக்கி துணிஞ்சு எடுக்கணும். அதை நான் சொல்ற காருக்கு இல்ல, பட்டு புடவையாகட்டும், நகையாகட்டும், இப்ப லேட்டஸ்டா அந்த அம்மா ஆரம் செஞ்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி ஆரம் வாங்கலாமா, அதெல்லாம் எழுதணும். நீங்க யாருக்கா, நம்ம தான் ராஜா. நீங்க தானம் எடுத்ததுனால நீங்க அமைதியா தியானம் பண்ணி என்ன வருதோ அதெல்லாம் எழுதி அந்த 6 வகையில் அடைக்கணும். அதே போல என்னென்ன ஆசை வருதோ எழுதணும். எழுதி இந்த பொருள் எனக்கு தேவைதானா. வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு, இப்ப அந்த அம்மா கலர் டிவி வாங்கணுன்றாங்க, அக்கம் பக்கம் இருக்குது. நம்ம இன்னொருத்தரை பார்த்து தான் போன புலி சூடு போட்டுக்கிட்ட மாதிரி, புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இன்னொருத்தரை பார்த்து தான் கத்துக்கிட்டோம். நமக்கு அது தேவையான கூட ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க வீட்டுல இருக்குது, நம்ம வீட்டுல இருக்கட்டும். இந்த இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும், இது தேவைதானா இல்ல வேண்டாங்க. அப்ப பெருக்கல் குறி போட்டு அதை எடுத்தோம். சரி தேவை அப்படின்னு வருவீங்க, அதை வாங்கறதுக்கு என்கிட்ட பொருள் வசதி இருக்கா. அடுத்த கேள்வி. இப்போ ஒரு பையன் ஸ்கூட்டர் கேட்கறான், சரிப்பா வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஓரளவு பணம் இருக்கு, ஒரு ஜிபிஎஃப்ல லோன் போட்டு அவனும் கடன்ல தரேங்கிறான். சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு என்ற பொழுது பொருளாதாரம் இடம் கொடுத்தால், வாய்ப்பு வசதி இருக்குமானால் அந்த ஆசையை நிறைவேற்றலாம். சரி பின் விளைவு என்ன இருக்கும் அப்படின்னு சிந்திக்கணும். ஆசையை நிறைவேற்றி விட்டா மட்டும் போதாது, பின் விளைவு துன்பம் தருமையானால் அத்தகைய ஆசைகளை நம்ம தொடவே கூடாது. இன்றைக்கு நல்லா இருக்குன்னு நிறைவேற்றி விடுறோம், எதிர்காலத்தில் அந்த விளைவு கொடுமையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆசைகள் வர்ற பொழுது விளைவை கணித்து, அதான் திரிகால ஞானங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, தற்பொழுதைய சூழ்நிலை, கடந்த கால அனுபவம், எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் கணிச்சு இந்த தொழில இப்ப அண்ணா அவர் ஒரு பார்ட்னர் ஒரு ஷிப் ஷேர் இந்த தொழில நீங்க ஈடுபடணும்னு சொல்றாரு. இவருக்கு அந்த தொழிலை பத்தி அனுபவம் இல்லை. அப்ப அதை ஈடுபடலாமா, இதனுடைய விளைவு என்ன, மார்க்கெட்டு எங்க விற்கும், அதை ஆராய்ச்சி பண்ணி இது எனக்கு வேண்டாங்கன்னு ஒதுங்கிடும். ஆரம்பத்திலேயே நீங்க சாமி எழுதின ஞானம் வாழ்வுல பின்னால சிந்தனை விருதுன்னு ஒரு 10 தலைப்பு இருக்குது, ஓய்வா இருக்கிறப்ப படிச்சு பாருங்க. தொழில் எப்படி பண்ணணும், வியாபாரம் எப்படி பண்ணணும், நட்பு எப்படி இருக்கணும், இறைவணக்கம் எப்படி, உடற்பயிற்சி என்னன்னு ஆழ்ந்த சிந்தனையில் எழுதியிருக்கிறாங்க. அதையெல்லாம் படிச்சு பார்க்கறது வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா அவைகள்லாம் இருக்கும். அப்ப இந்த தொழில் எனக்கு அனுபவம் இல்லை, விட்டுரும். அதை விளைவு பின்னால அது கொடியா இருக்கும், நல்ல நட்பு முடிஞ்சு போகும். அப்ப அதை பெருக்கல் குறி போட்டு தேவையில்லை. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும், சமுதாயம் ஒப்புதல் கொடுக்குமா? இப்ப நான் சாதாரண ஒரு ஆசிரியரா இருந்து மேல்நிலை பள்ளியில ஓய்வு பெற்றுவீங்க, எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வந்தா சமுதாயம் நேற்று எப்படி இருந்தா வந்த வாழ்வு பாறையாப்பா. அப்ப இந்த ஆசையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சமுதாயம் என்னை ஒத்துக்கொள்ளலைன்னா சமுதாயம் என்னை கவனிக்கும். சாமி தான் சமுதாயத்தை நீங்க மதிக்கணும், சமுதாயத்துக்கு உங்க கடனை திருப்பி செலுத்தணும். சமுதாயத்தை உணர்ந்த ஞானி மகான் ஒருவர் தான். மற்றவங்க இறைநிலை சொல்லியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட புத்தகம் இறைவனை பற்றி எல்லாம் இருக்கு. சமுதாயத்துல நீ பிறந்திருக்கிற, இந்த சமுதாயம் நீ படிக்க வச்சிருக்குது, சமுதாயத்துக்கு நீ கடன் பட்டு சமுதாயத்தை மதிக்கணும்னு சொன்னவர் மேன் இஸ் சோசியல் அனிமல் அரிஸ்டாட்டில் சொல்லுவார். மனிதன் ஒரு சமூக பிராணி, சமுதாயத்தை மதிக்கிற அளவு தான் உயர முடியும். அப்ப அந்த அளவு சொல்ற பொழுது என்ன செஞ்சிடணும், இது நமக்கு தேவையில்லை, அது துணிஞ்ச இன்னைக்க. அது தம்பி இப்ப அவருக்கு உடனே ஓடி போய் மங்கி ஃபால்ஸ்ல குடிச்சிட்டு ஓடி வந்தாரு அடுத்த சிட்டிங்ல. என்னால வாழ முடியுமா, மலையாள முடியுமா, இப்படி குறுக்க பூந்து போயாரு. நம்ம உடல் வலிவு ஒத்துக்கொள்ளுமா, அதையும் சிந்திக்கணும். அவர் செய்யறாரு இவர் செய்யறாரு, எனக்கு அது ஏற்றதா இருக்குமா, ஏன் உடல் வலிவு என்னுடைய நிலைக்கு அது பொருத்தமா இருக்குமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது, அந்த ஆசையை நீக்கிறது. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆசை தான் இருக்கும், அதை நல்லா நிறைவேற்றிட்டு வைங்க. மனமும் அமைதியா இருக்கும், உடலும் அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அப்படி இல்லாத பொழுதுதான் சிக்கி கொள்றோம். காரணம் என்ன, பொருள் இல்லை, எப்படியும் மயங்கிடும். எங்க நண்பர் காளிப்பனார் இறந்துட்டு அவர் தான் சொல்லுவார், சாமி நம்மளை 4 டப்பாவில் அடங்கிட்டாருனார். எப்படிங்க அப்படின்னு கேட்டோம், பொருள்ல மயங்கிடுவோம். இல்லைங்கய்யா இதை வச்சுக்கயா, ஒரு கவர்ல போட்டு கொடுக்குறான்னு வைங்க. பல ஆபீசர் இல்ல சாமி இருக்கிறப்ப சொல்லக்கூடாது. நம்முடைய ராணுவ ரகசியங்களை நீங்க படிச்சிருப்பீங்களே, சயின்டிஸ்ட் வெளிநாட்டுக்கு அதை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, ஒரு பெரிய ரகசிய உண்மைகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டான். காரணம் பொருள்ல மயங்கி.
அதுல மயங்காதவங்க கூட புகழ்ல மயங்கிடுவோம். அங்கதான் நம்ம விழிப்பாருங்க. ஐயா நீங்க பாருங்க சாமி மாதிரியே பேசுனீங்க, நான் ஒழிச்சுட்டான்னு அர்த்தம் நம்மள. அங்கதான் நம்ம மயங்கிட்டோம். நாங்க பேசுறதே கிடையாதுங்க. நானும் டாக்டர் சொல்லுவோம், சாமி என்ன பேசுறாருன்னு எங்களை டியூன் பண்றாரோ அதான் நாங்க பேசுவோம். எங்களால முடியாது. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் பொழுது நன்முனைப்பால் அருத்தொண்டால் பயன் பெற்றோர் நாதலுக்கு பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல, நிலவுக்கு ஒளியே இல்லை, சூரியன் கொடுத்தாதான் பிரகாசிக்கும். உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளியேன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிச்சும். மெயினா ஆபாய் போச்சுன்னா அப்புறம் கரங்க லைட் அங்க ஃபேனுங்க ஓடும். இப்ப அதுதான் தெரிந்து கொள்ளணும் நம்ம. காரணம் என்னவென்றால் புகழ் என்பதற்கு மகர்ஷி தான் அழகான விளக்கம் கொடுத்தாரு. நம்ம மயங்கிடுவோம், கோயிலுக்கு ஒரு விளக்கம் வாங்கி கொடுத்துருவோம் டியூப் லைட், அதுலயே அச்சனாரி முதலியார் மகன் சுப்பிரமணிய முதலியார் உபயம் எழுதி போடுவோம். வெளிச்சமே தெரியாதுல்ல, வெளிச்சங்க வரும். 2 பேரும் எழுதிவிட்டா. உடல் பயிற்சி சங்கத்துக்கு வாங்க சொல்லி கொடுக்குறோம். முதல்ல காசு இல்லாத யாருக்குமா சொல்லி கொடுக்கலாம். அதுல பயன்பெற்ற உள்ளம், அப்பா எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா கார்லாம் வருவாங்க உடல் பயிற்சி பண்ணிக்கிறது, நடக்க முடியாது. துணைவியார் அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்தா நம்ம நடந்து வந்தாங்க. ஐயா நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். இந்த பயிற்சியை பெற்று அந்த நன்மையை பெற்ற உள்ளம் திரும்பி கொடுக்கிற மதிப்பு உணர்வு தான் உண்மையான புகழ்னு சாமி எழுதுறாங்க. நீங்க நல்ல நினைவித்துக்கணும். ஒரு நன்மையை நாம் ஒருவருக்கு செய்து அந்த பெற்ற உள்ளம் அந்த மதிப்புணர்வை திருப்பி கொடுக்குது பார், அதுதான் உண்மையான புகழ். இல்லையா நீ புகழை விரும்புவையானால் புகழே உன்னை துரத்திட்டு போயிடும். புகழ் அடைந்த கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நாம் என்ன செய்யணும்? செயலிலே நல்ல விளைவு தரக்கூடிய செயல்களை தேர்ந்தெடுத்து நம்மால முடிந்ததை இன்னொருவருக்கு ஒத்து உதவியும் செய்யணும். அதை நல்ல முறையில் செய்து கொண்டால் அந்த புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். அதுல மயங்கிடும். அடுத்தது அதிகாரம். ஒரு அந்த கொஞ்சம் ஒரு மிளகா காரம் வச்சுட்டாவே தொண்டையெல்லாம் எரியுது. அதிகாரம்னா எப்படி இருக்கும்? சில ஆளுக பாவம் ரிட்டையர் ஆனா கூட ஆபீஸ் பக்கமே போவான், பழக்க பதிவு. அது சேர்ல நல்லா பேசிக்கிட்டே வருவான், சேர்ல போய் உட்கார்ந்தா முகம் மாறிடும் கடுபுடுன்னு. அதெல்லாம் அந்த அதிகாரத்தினால வரக்கூடிய விளைவு. இதுல மயங்கிடலாம், அதுல மயங்கிடுவோம். அடுத்தது புலன் இன்பம். எந்த புலனை உபயோகித்தாலும் சாமி சொல்லுவாங்க அந்த புலனே பிற்காலத்துல உங்களை அடிச்சிடும், எச்சரிக்கையா இருக்கணும். பலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம், அங்கார காலமதில் செய்ததெல்லாம் சாயங்காலம் பின்னால வந்து கொண்டு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்பா திருவள்ளுவர். செய்த செயலுக்குள்ள விளைவு அனுபவிச்சுதான் தீரணும். அதை அப்ப விளைவறிந்த செயல்களை செய்யற பொழுதுதான் நம்ம தெளிவான வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த புலனையும் நம்ம வேண்டாத ஆசைகள் நீங்கிடும். பொருள் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுடன் என் விளக்கம் கூறுவேன். இந்த மயக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும். பொருள்ல புகழ்ல அதிகாரத்துல புலன் இன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு நான் வழி சொல்றேன் வாங்க. அந்த நிலை வரப்போது ஒரு பெரிய கட்டா கட்டுறப்போ சின்ன கட்டெல்லாம் கலந்துடும். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பால் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். எல்லாம் உள்ள இறையாற்றல் நீக்கமாக நிறைந்திருக்கிறது, என்னுள்ளும் புறமும் அதேதான் இருக்கிறது. இந்த உயிரிலும் அதான் இருக்கு, இந்த உயிரிலும் அதான் இருக்கிறங்கிற பொழுது இந்த உயிருக்கு எப்படி நான் துன்பம் விளைவிக்க முடியும்? அப்ப ஒத்து உதவியும் வாழ்ற பண்பாடு தான் வரும். அதை தான் சொல்றேன். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். மறு நிலையில் ஏற்ற ஆசை, மயக்கத்தினால நமக்கு மூட்டை கட்டி வச்சிருக்கிற ஆசைகள் அதெல்லாம் ஒழிஞ்சிடும். மறு நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல்கள் எல்லாம் மாறிவிடும். மலரும் மெஞ்ஞானம் உள்ளொளி என உள்ளத்திலிருந்து ஒளி வரும். அப்பதான் the face is index of the mind. எப்ப முகத்துல இன்முகம் எப்ப வரும்? இங்க உள்ள தூய்மையா இருந்தாதான் வரும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் பார்த்தது. அப்ப உள்ளத்துல நிறைவு இல்லாம நம்ம பல ஆசை குப்பைகளை தேக்கி வைக்கிறதுனாலதான் வெளியவும் நமக்கு நிறைவில்லாம வாழ்க்கையே ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ள நிறைவிலோ கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ பாரதியார். அந்த நிறைவை அளிக்கிறது இந்த ஆசை. இன்னும் கூட கருமைய காலம் எடுத்த உடனே சொல்வார், நிறைவேறாமல் மயங்கும் ஆசைகளின் கூட்டம் அப்படிம்பார். நிறைவேற்ற முடியாத ஆசைகளுடைய தொகுப்பு தான் நம் கருமையத்தை கலங்கமடை செய்து விடுகிறது. கருமையம் கலங்க அடைஞ்சதுன்னா நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வித்துவே சொத்தையா போச்சுன்னா முளைச்சா எங்க இருக்கும்? வித்திலே கோளாறு. பாரத பாவேந்தன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கருமையின் தூய்மையினா கல்வி உள்ள பெண்கள் திருந்திய கலனி எதை போட்டாலும் முளைக்குமே.
அப்ப அந்த கருமையத்தையே தூய்மை செய்ய நாம் இந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா இந்த நிறைவேறாமல் மயங்கும் ஆசைகளின் கூட்டம் நம் கருமையத்தை களங்கம் அடைந்தோம். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த சிந்தனைக்கு நீங்கள் செய்து கொள்ளுகின்ற பொழுது அந்த அட்டவணையை அதான் போட்டுறது, அதையும் குறித்துக் கொள்ளுங்க. என்னென்ன ஆசை வருங்கிறது நல்ல 1, 2, 3 போட்டு தெளிவா நீங்க அதுல குறித்துக் கொண்டு இந்த ஆசையை நிறைவேற்ற எங்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிறதா, விளைவு என்ன ஆகும், பொருள் நபர் துணை புரிவார்களா என்று நல்ல முடிவெடுத்து அருமையான முடிவு எடுக்கணும். இது தேவையில்லை அல்லது எங்கிட்ட பொருள் வசதி இருக்குது நிறைவேற்றலாம். ஒவ்வொரு ஆசையும் 10 வேற 6 வேற அலசி ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்துட்டோம்னு வைங்க, மனம் ஈஸியா இருக்கும். எந்த தொல்லையும் நல்ல மனமும் உடலும் இனிமையா இருக்கிற பொழுது வாழ்க்கையில வந்த நோக்கம் நிறைவேறும். ஆகவே ஆசை அளவு முறை தெரிந்து வாழ வேண்டும். அதுல மண் பொன் பெண் என்றதை முறையா வெறுக்காமல் அதை இணைத்து கொண்டு அளவு முறையோட வாழ கற்றுக்கொள்ளணும். இதுக்கு அடித்தளமாக இருக்கிறது இறைநிலை. இறைநிலையை உணர்ற பொழுது இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்தில் மயங்க மாட்டோம். அளவறிந்த அந்த விளைவறிந்த விழிப்போடு இருந்து நாம் வாழ்வாங்கு வாழ இந்த ஆசையை சீரமைத்துக் கொள்வோமே. ஆனால் இதன் தொடர்பாக வரக்கூடிய சினம், அந்த கடும்பற்று இலைகள்லாம் எப்படி மாறும் என்று ஐயா அவங்க குறிப்பிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விளக்காக ஏற்றுக்கொண்டு நீங்களும் இனிமேலும் சிந்தித்து, நான் ஏற்கனவே சொன்னபோது நீங்க மற்ற குருமார் மாதிரி நம்ம சாமி நினைக்கவே வேண்டாம். நம்ம சாமி தான் நமக்கு ரொம்ப பொக்கிஷம். நீங்க மற்ற குருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாவம் எவ்வளவு பேர். அவரை பார்க்கறதுக்கு ஒரு ரேட் இருக்கும், பக்கத்துல நின்னா ஒரு ரேட்டு, நம்ம வீட்டுக்கே சாமி வந்தா ஒரு ரேட், அப்படியெல்லாம் ஒரு ரேட்டு உள்ள மார்க்கெட்ல ஏன்பா என் காலில் வந்து விழுற, தயவு செஞ்சு நீங்க யாரும் காலிலேயே விழாங்க. நம்ம சாமி அதை விரும்புறதே நல்ல கண்களை பார்த்து வணங்குங்க. அவர் கண்கள்லேயே நம்மளை வாழ்த்துற. ஏன்னா அந்த பார்க்கும் பொருள் எல்லாம் மேன்மையாட்டும், பார்க்கும் மக்கள் எல்லாம் மேலோராகட்டும். அந்த அளவுல கண்களை பார்த்து வணங்கி கொள்ளுங்க. என் காலில் வந்து யாரும் விலகாண்டான்னு சொல்ற சார். நீ நானும் ஒன்னாதான் இருக்கிறோம்பா. நான் சொல்றது அப்படியே நீ ஏற்றுக்கூட இல்லை, ஆராய்ச்சி பண்ணு. உன் ஆராய்ச்சிக்கு பொருத்தமா இருந்தா ஏற்றுக்கொள், இல்லைன்னா ஒதுக்கிட்டு பரவாயில்ல. எத்தனையோ முறைகள் இருக்குதுல்ல. நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றை நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். உயிர்ல வினைப்பதிவுல அவருக்கு 85 வயசு இந்த காலத்திலேயே சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் பல கவிகள் எழுதுகிறார்கள், உரைநடை எழுதுகிறார்கள். எழுதி கொண்டே இந்த நாடு எப்படியாவது வீழ்ச்சியுற்ற தமிழகம் எழுச்சி வரணும், இந்த கலை மக்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் போய் சேரணும் என்று எங்களை போல 100 பேர்த்த தயார் பண்ணி எல்லாரும் நீங்க இந்த பெரிய தேரு மதுரையில சாமி டாக்டருக்கு தெரியும், சித்திரை வீதி ஆவணி மூல வீதியில பெரிய தேர் வரும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு குண்டுனி பிள்ளையார் போகும். இந்த பெரிய தேர் போறதுக்கெல்லாம் இந்த சங்கு பந்தெல்லாம் அந்த குண்டுனி பிள்ளையார் போய் 4 பசங்க தூக்கிட்டு போய் பூசிக்க போவோம். அந்த மாதிரி நாங்களாம் அந்த குண்டுனி பிள்ளையார் மாதிரி சாமி அவருக்கு ஓய்வு கொடுத்து டாக்டர் எல்லாம் தேர் மாதிரி, அது மதுரை தேர். நாங்க சும்மா சின்ன ஊர்களுக்கெல்லாம் நாங்க பட்டி தொட்டியெல்லாம் நம்மளுக்கு நம்ம கிராமத்து ஆளுங்க, அதனால எங்கேயாவது போய் 4 பேருக்கு சொல்லிட்டா நம்ம அவர் சமாச்சாரத்தை எப்படி எடுத்து போயிடணும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன் தவம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், கேள்வி விடை வந்தா பண்ணலன்னு ஏன் எங்கே பேராசையை நீக்கி அளவு முறையோடு தெரிந்து வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.